சிற்றம்பலம். கோலமாமங்கை இதனை கொண்டொரு கோலமாய சீலமே அறிய மாட்டேன் செய்வினை மூடி நின்று ஞாலமாமிதனுள் என்னை நைவியா வண்ணம் நல்காய் ஆலமா நஞ்சமுண்ட ஆவடு துறையுள்ளானே. படிங்க. சிற்றம்பலம். 11ஆம் திருமுறையில நாங்கள் இன்றைக்கு சிவருமான் திருமணி மூக்கணிக்கோவை இளம்பெருமான் அடிகள்ட தொடர்ந்து படிக்க போறோம். நீங்கள் தலையங்கத்தை சொல்லிட்டு படிங்க. திருச்சிற்றம்பலம். சிவபெருமான் திருமும்மணிக்கோவை இளம்பெருமான் அடிகள் அருளி செய்தது. திருமும்மணிக்கோவையை திருவாய் மலர்ந்தருளிய இளம்பெருமான் அடிகளுடைய ஊர் குலம் முதலியன தெரியவில்லை. பெருமான் அடிகள் என்பது சிவபெருமானை குறித்து வழங்கும் பெயராகும். இளம் என்னும் சொல்லும் சேர்ந்திருத்தலில் இப்பெயர் முருகக் கடவுளை குறிக்க கூடும். கடவுட்பெயரை மக்களுக்கு இட்டு வழங்கும் முறைப்படி இந்நூலின் ஆசிரியரும் இவ்வாறு பெயரிட்டு அழைக்கப்பட்டிருத்தல் கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் எண்ணுகின்றனர். இம்மும்மணிக்கோவையின் கண் உள்ள பாடல்கள் யாவும் செறிவுடையன. இறைவனை முன்னிலைப்படுத்தி உரையாடி மகிழும் நிலையில் பாடிய பாடல்களும் இறைவனைக் கண்டு காமுற்ற தலைவியின் துயர்த்து உரைக்கும் அகத்துரை பாடல்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். அகவல் நீங்க படிக்கிறீங்களா? நீங்க படிங்க. மும்மணிக்கோவை என்றா 3 சேர்ந்து வருதா? அகவல். முதல்வன் வகுத்த மதலை மாடத்து இடவரை ஊன்றிய கடவுட்பாண்டி பள்ளி செம்புயலுள்ள விழுது ஈறி புத்தள் புவந்த முத்த மாச்சுடர் எறிவழி எடுப்பினும் சிறு நடுக்குறாமின் அடிநிழல் அழியவோ வைத்த முடிமிசை இலங்கு வளைத்த நிப்போது விரித்த அலங்கு கதிர் ஒளியல் நீ அணிந்ததென்மாறே. நான்வன் படைத்த தூண்களை உடைய மாடத்தில் இடப்பக்கத்தில் உள்ள மலையில் பொருந்திய தெய்வத்தன்மையுள்ள தகலியில் பள்ளி செம்புயலுள் விழுந்த தேவருலகம் உயர்ந்த முத்தமாகிய பேரொளி காற்று வீசினாலும் சிறிதும் அசையாத உன் பாத நிழல் அழியுமாறு வைத்த உச்சியின் மீது விளங்குகின்ற வளைந்த திங்களாகிய மலர் மாலையை நீ அணிந்ததன் காரணம் யாது? மாறு தடுத்த மணிக்கங்கா மாறு தடுத்த மணிக்கங்க திங்களின் கீறு தடுப்ப கிடக்குமே நிறடுத்த செந்தாள் வரையின் திரள் போல் திருமேனி எந்தாய் நின் சென்னிடையே நீறு பூசிய செந்தாள் வரையின் திரள் போல் திருமேனியுடைய தந்தையே தலைமுடியில் இருக்கும் கங்கையாறு பிற சந்திரனின் இரு பக்க கீற்றுக்கள் தடுத்ததனால் தேங்கி கிடக்கிறதோ என்று வந்துட்டாங்க. கட்டளை கழித்துறை. இடைதரில் யாமொன்று உணர்த்துவது உண்டிமையோர் சீமையத் தடைதரு மூரி மந்தாரம் விராய் நதி வெண்ணிலவின் தொடைதரு துண்டங் கிடக்கினும் தொண்டர் ஒதுக்கியிட்ட உடைதரு புல்லெரு குஞ்சு செல்லுமோ நின் பொரிசடைக்கே. தெளிவுரை. இடம் தந்தால் யாம் உணர்த்துவது ஒன்று உண்டு. அது யாதெனில் தேவர்கள் உச்சியில் இருந்த பெருமையுள்ள மந்தார மலர் விரவி வரும் நதியாகிய வெண்ணிலவின் மாலை துண்டம் கிடந்தாலும் தொண்டர்கள் ஒதுக்கியிட்டு நிறைந்த எருக்க மலர்கள் நின் புரிசடைக்கு ஏற்புடையனவோ. அகவல். சடையே நீரகம் ததும்பி நெருப்பு கலிக்குமே மிடரே நெஞ்சகம்
துவன்றி அமிர்து பிளிட்டுமே வடிவே மொழியெறி கலை கவை தளிர்தயங்குமே அடியே மடங்கள் மதம் சீறி மலர் பழிக்குமே அகுதன்று இணைய என்று அறிநிலம் யாமே முனைதவத்தலை 3 வகுத்த தனித்தாள் கொலையூன்று குடுமே நடுவேலோயே. கூர்மையான முத்தலைகளை அமைத்த முத்தலைச் சூலத்தை ஏந்தியவரே, உமது கூடை நீர்ப்பாகம் ததும்பி நெருப்பு கொழுந்துவிடும். கழுத்து விட பொருந்திய அமிழ்தம் வெளிப்படுத்தும். உம்முடைய வடிவம் மூண்டெறியும் தீ இடைவிட்டு தயங்கும். பாதம் கூற்றுவன் செருக்கை அளிக்கும். எதுவும் அல்லாமல் இவை போன்றவை இனியும் உளவோ அறியோம். முத்தலைச் சூலம் தனித்தானையும் கொலையூன்று குடுமியையும் உடையது. வெண்பா வேலை முகடும் பிசும்பகடுங்கை கலந்த கால நீரங்கே கரந்தனையாள் மாலை பிறைக்கூறா கண்ணுதலா பண்பாகா ஐயோ இறை கூறாயங்கட்கிது மாலையில் பிறக்கிட்டை நெற்றி கண்ணை மிடப்பாகத்தில் உமாதேவியை கொண்டுள்ளவரே, கடலின் உச்சியையும் ஆகாயத்தையும் வயிற்றை மூலிக்காலத்து பெருநீரையும் எங்கே மறைத்து வைத்தீர்? இதற்கு எங்களுக்கு பதில் சொல்வீராக. கட்டளைத்துறை இது நீர் ஒளிமின் இடைதந்து உமை இமயத்தரசி புதுநீர் மணத்தும் புலியதலே உடை பொங்கு கங்கை முது நீர் கொளித்த இளமணல் முன்றில் மென்றோட்ட திங்கள் செது நீர் ததும்ப திவளம் செஞ்சடை தீவண்ணரே. தெளிவிரை உமாதேவி உம்மை மணந்த காலத்தும் இடையில் இந்த புலித்தோல் ஆடையாய் அணிந்திருந்தீர். பொங்கு கங்கை முது நீர் கொளித்த இளமணல் மூன்றில் மென்றோட்ட திங்கள் நீர் ததும்ப திவளும் செஞ்சடையையும் தீவண்ணத்தையும் உடையவரே, இந்த ஆடை வேண்டாம், நீக்கி விடுங்கள். அகவல் வண்ணம் மஞ்சுதலை கலையிப்பவள மால்வரை மஞ்சுமே விலகி பகல் செருக்குமே என்னை பலமுடச் சிலகலத்திடுவலி வெய்வோள் நெஞ்சகம்பிணிக்கும் வஞ்சமோ உடைத்தே அவுதான்று முளையிற்று குருளையின்துயிலெடுப்ப நடுங்குதலைச் சிறு நிலா விதிர்க்கும் கொடும்பிறை தேமுரு முதிர் சடை இறைவ மாமுரு கொள்கை மாயமோ உடைத்தே. நிறம் 5 தலைகளாக பிரிந்துள்ள பவள மால் வரை மேகத்தை விலக்கி பகல் போல் பிரகாசிக்கும். பழைய புலால் நாட்டத்தை உடைய கபாலமாகிய சிறிய பிச்சை பாத்திரத்தில் பிச்சை போடுகின்றவள் நெஞ்சத்தை ஈர்க்கும் வஞ்சம் என்னிடம் உண்டாகிறது. அகுதல்லாமல் முளைக்கின்ற சிறிய பற்களையுடைய முயல்குட்டி தூக்கத்திலிருந்து எழுந்து நடுங்குதலை சிறு நிலா விதிர்க்கும் வளைந்த பிறை தவளும் முதிர்ச்சடையுடைய இறைவ இந்த கொள்கை மாயமுடையது. வெண்பா உடைதலையின் கோவை ஒரு வடமோ கொங்கை புடைமெலிந்த வெள்ளெருக்கம் போதோ சடைமுடிமேல் முன்ன நாள் பூத்த மூல் நிலவோ முக்கணா இன்ன நாள் கண்டது இவள் இறந்தவர்களின் தலைகளை கொண்டு கட்டிய மாலையே கொங்கைகளின் இடையில் பொருந்திய வெள்ளெருக்கும் பூவோ உன் சடை மேல் பண்டை காலத்தில் பூத்த முகில் நிலவோ 3 கண்களை உடையவனே இவள் இன்று கண்டது எது? இவள பனிமால் இமயத்து அணங்கு கற்றைச் சடைமேல் அவள புதேளீர் உலகிற்கு அரசி அது கொண்டென்னை
எவளுக்கு நீ நல்லது யாரை முன் எய்திற்றேற்று எய்துகா எய்திற்றேற்று ஏ இதுகான் தவளப்பொடி செக்கர்மேனி முக்கண்ணுடை சங்கரனே. தெளிவுரை. வெண்மையான திருநீறு அணிந்து செவ்வானம் போன்ற மேனியையும் 3 கண்களையும் உடைய சங்கரனே, உமையால் அப்பனிமால் இமயத்து அணங்கு கற்றைச் சடைமேற் உள்ள கங்கை அந்த தேவர் உலகத்து அரசி. இவர்கள் இருவருள் யாரை நீ முதலில் அடைந்தாய் சொல்வாயாக என்பதாம். அகவல் கரதலம் நுழைத்த மரகத கபாடத்து அயல் விளங்கு குடிமி கைலை நாடமின் அணங்குதுயிலெடுப்பெற் பிணங்கு நிலா பிணையல் யாமே கண்டதும் இளமே தாமா மூவாகமும் முரணும் ஓவாது பயிற்றும் உலகமால் உளதே. கரதலும் நுழைந்த மரகதம் பதித்த கதவுகளையும் உயர்ந்த சிகரங்களையும் உடைய கைலை நாடனே, அணங்கு துயின்ற இடுப்பில் கோபித்துக் கொண்ட திங்களாகிய மாலையை யாம் பார்த்ததில்லை. அழியாத சூலமும் முரணும் ஒழியாமல் பயிற்றும் உலகம் மயங்குகின்றதே, அது ஏன்? வெண்பா. உளரொளிய கங்கை ஒளிதிரைகள் மோத வளரொளி தேய்ந்து உள்வளைந்து ஒக்கும் கிளரொளிய பேதைக் கருங்கண் பிணாவின் மணாளனார் கோதை பிறையின் கொழுந்து ஒளி பொருந்திய கங்கையின் ஒளி பொருந்திய திரைகள் மோதுவதால் சந்திரன் வளர்கின்ற ஒளி தேய்ந்து உள்வளைந்து காணப்படுகிறது. ஒளி மிகுந்த பேதை கருங்கண் பிணாவின் மணாளனார் கோதை பிறையின் கொழுந்து ஒக்கும் என்க அந்த 3 ஒளி வந்திருக்கு. அது 3 ஒளிக்கும் வேந்து அதுக்குள்ள ஒளியும் வந்திருக்கு. வித்தியாசம். எழுந்திரள் தென்னில வஞ்சி நின் கூரிருள் வார்பளிங்கின் செழுந்திரட்குன்ற கண் சென்றடைந்தால் ஒக்கும் அவர் நெஞ்சத் தழுந்திரள் கண்டத்தவள பொடிச் செக்கர்மேனி நின்றோர் எழுந்திரட் சோதிப் பிளம்புமென் உள்ளத்து இடம் கொண்டனவே. சந்திரன் ஒளி மிகுதியால் கைலை மலையின் பளிங்கின் செழுந்திரள் குன்று அகம் சென்று அடைந்தது போல இருக்கும். பகைவர் நெஞ்சத்தில் அழுந்திரள் நீலகண்டமும் திருநீறும் செக்கர்வானம் போன்ற உன் மேனியின் சோதி பிளம்பும் என் மனத்தில் இடங்கொண்டன. அகவல் கொண்டற்காரையிட்டு செம்மரும் பேராலின் புண்படு சிமையத்து புலவு நாறு குடுமி வரையோன் மருக புனலால் கொழுன இளையோண்டாதை முதுவாட்டு பொருணனின் நீராடு பொலங்களல் பரவ வேறாங்குகவர்க்குமோ வீடு தரு நெறியே. நீண்டல் காரே எயிட்டு செம்மரும்பு தேனடை புண்படுகின்ற உச்சியில் புலவு நாறுகின்ற சிகரங்களையுடைய பர்வராஜனின் மருக கங்காதேவியின் மணாளானே, முருகப்பெருமானின் தந்தையே, சுடுகாட்டிற் கூத்தாடுபவனே, நின் நீராடு பொலங்களல் வீடு அடைவதற்குரிய வழியைப் பெற துணை செய்வதாக. வெண்பா. நெறிவிரவு கொன்றை நெடும்படற்கீழ் கங்கை எறிதிரைகள் இருந்தற்ற ஏறி பொறிபிதிர ஈற்றாரக் கண்படுக்கு மிண்டைச் சடைச் செங்கண் ஏற்றரால் நீருமிடர் ஒன்றுமில்லர் பொதிந்த சடையில் கங்கை வீசுகின்ற அலைகள் இழுத்து மோத ஏறி நிலை தடுமாறிய பாம்புறங்கின் தலைமாலை பொருந்திய சடையுடைய இறைவனை வணங்கினால் இடர் நீங்கும்.
இடர்தரு தீவினைக்கு எள்கி நினைவார்க்கு நின் ஈரடியின் உடை தரு தாமரை போது கொலாம் சரண் போலருவி படர் தரு கொம்பை பவள வண்ணாறு பாதை வண்ணா பெருமாதை முயங்கு படர் தரு கொம்பை பவள வண்ணா பெருமாதை முயங்கு அடைதரு செஞ்சுடற்கற்றையொக்குஞ்சடை அந்தணனே. துன்பத்தை கொடுக்கின்ற தீவினைக்கு மிகவும் வருந்துகின்றவர்களுக்கு உன்னுடைய 2 பாதங்களில் அர்ச்சிக்கப்பட்ட தாமரை மலர்களே சரணாகும். அருவி படர்கின்ற கொம்பு போல் பவளை முயங்குகின்ற பவள வண்ணன் செஞ்சுடற்கற்றையொக்கும் அந்தணனே. அகவல் அந்த நாளர் செந்தொடை ஒழுக்கமும் மடலோர் பயிற்றும் நின் சுடர்மொழி ஆண்மையும் அவனர் நன்னாட்டு இறைவனாகி குறுநடந்தானை பரப்பித்தருகன் மால்விடை அடரத்தால் நிமிர்ந்துக்க காச்சின அரபு நான் பற்றி நீயோர் நடுவரை நலிய வாங்கி சுடுகனை எரி நிமிர்த்து துரந்த ஞான்றே. அந்தரருடைய செந்தொடையாகிய ஒழுக்கமும் ஆண்மையுடையோர் பயிற்றுகின்ற உன் ஒளிமிகு சொல் ஆண்மையும் அரக்கர்களுடைய நன்னாட்டிற்கு இறைவனாகி சிறிய பெரிய சேனையை பரப்பி அஞ்சாமையுடைய மால்விடை அடரத் தான் நிமிர்ந்து செல்லும் கோபம் மிக்க பாம்பை நானாக கொண்டு மேருமலையை வளைத்து சுடுகனை எரி நிமிர்த்து செலுத்திய போது வெண்பயான்றபுனமாலை தோழலைப்ப நான் மதியம் ஈன்ற நிலவோடும் இவ்வருவான் மூன்றியங்கு மூதூர்வியன் மாடம் முன்னொருகால் துன்னரும் தீ மீதூரக் கஞ்சி வந்த வேந்து. அந்த சமயத்தில் புனைமாலில் தோளில் இலங்க பூர்ணசந்திரன் அளித்த நிலவோடும் வருவான். திரிபுரங்களை முன்னொரு சமயம் தீக்கிரையாக்கினான். கஞ்சி வந்து மீதூர மிகவும் கோபம் கொண்டு இறைவன் இச்செயலை செய்தான் என்க. வேன் துக்க மாட்கடற்சூரன் முன்னாள் படவன்றி கொண்ட சேர்ந்தற்குத் தாதை இவ்வையம் அளந்து தெய்வத்திகிரி ஏந்தற்கு மைத்துணத்தோழனின் தேன்மொழி வள்ளி என்னும் கூந்தற்கொடிச்சினம் மாமன் வெம்மால் விடை கொற்றவனே. தெளிவில் நம் இறைவன் கடல் மத்தியிலிருந்த சூரபத்மன் அழிய காரணமாயிருந்த வெற்றியுடைய முருகப்பெருமானுக்கு தந்தை. இவ்வுலகை அளந்த சக்கரப்படையை ஏந்திய திருமாலுக்கு மைத்துணன். தேன் மொழி வள்ளி எனும் கொடி போலும் இழையை உடையவளுக்கு மாமன். வெம்மால் விடை குற்றவன் என்க. இத்தகைய சிறப்புகளை உடையவன் சிவபெருமான் என்பதாம். அகவல் கொட்டத்துப்பில் ஒற்றையின்ற துணங்கையன் செல்வத்து அணங்குதரு முதுகாட்டு பேமுதிர் ஆயத்து புனவின் கொழுனின் நேர்கழல் கவை ஈலனுங்கிதழ் தாமமும் தவள் தரு புனல் தலைப்படுனர் அவல மாக்கடல் அளந்தலோ இளரே. கொட்டத்துப்பில் ஒற்றை என்ற துணைக்கை கூத்தை ஆடுகின்ற சுடுகாட்டில் பேய்களின் கூட்டத்திற்கு தலைவியாகிய துர்க்கையின் கணவனே, உன்னுடைய வீரக்கழலை கட்டி இலங்குகின்ற மாலையை அணிந்து ஆடுதலை மேற்கொண்டவர் துன்பக்கடலில் அளந்த மாட்டார்கள் என்பதா. இலர் கொலாம் என்றிளைஞர் ஏசப் பலிக்கென்று உலகெல்லாம் சென்றுழல்வரேனும்
மலர்குலாம் திங்கட்குறுதெரியல் தேவர்காட் செய்வதே எங்கட்குறுந்தெரி நீண்டு இவர் யாதும் இல்லாதவரோ என்று இளைஞர் பழி சொல்ல பிச்சைக்கு என்று உலகெல்லாம் சுற்றித் திரிவரேனும் மலர் நிறைந்த பிறையாகிய சிறிய கண்ணியை அணிந்த தேவனாகிய சேருமானுக்கு ஆட்செய்வதே எங்கள் கடமையா. கட்டளைக்கலைத்துறை ஈண்டு முற்றத்து ஒற்றை மால்விடை ஏறியை அம்முனையினால் வேண்டி முற்றுத் திரிந்து எங்கும் பெறாது வெறுங்கையே வந்தார் பூண்ட ஒற்றைச் செங்கண் ஆரமும் கற்றைச் சடைப்புணலும் நீண்ட ஒற்றைப் பிறை கீழும் எப்போதும் என் நெஞ்சத்தவே. தெளிவுரை. இப்போது நம் முற்றத்தில் வந்துள்ள ஒற்றை மால் விடை ஏறிய இறைவனை முன்பு அவனை காண வேண்டி எங்கும் திரிந்து காணப்பெறாத வெறுங்கையோடு வந்தார். எனினும் அவர் பூண்ட ஒற்றைச் செங்கண் ஆரமும் கற்றைச் சடை புனலும் நீண்ட ஒற்றை பிறை கீழும் எப்போதும் என் நெஞ்சத்தை விட்டு விலகவில்லை. முன்பு தேடியும் காணாதவர் இன்று என் முற்றத்து வீட்டில் வந்துள்ளார் என்பதா. அகவல் நெஞ்சிற்கொண்ட வஞ்சமோ உடைத்தே மடவோர் விரும்பு நின் விளையாட்டியல்போ மருள் பொறு கொள்கை நின் தெருளாமையோ யாதாகியதோ எந்தை நீதியன்று உடைதலை நெடுநிலாவறியல் கடைதல் என்றருளிச் சூடிய பொருளே. உன் நெஞ்சில் வஞ்சகத்தைக் கொண்டுள்ளீர். அறிவில்லாதவர் அறிய முடியாதவாறு விளையாடுவது உன் இயல்போ. மயக்கத்தை புரிகின்ற உன் கொள்கை தெளிவில்லாமையாலா யாதானும் ஆகுக. எந்தை நீதியன்று கபாலத்தையும் பிச்சை சந்திரனையும் மயக்கத்தை நீக்கி பொருள் என்ற சூடுகின்றாயோ அறியேன். பொருளாக யானிறந்தாள் புள்ளெரிக்கின் போதும் அருளாளன் மற்றல்லாதார் வேண்டின் தெருளாத பான் மறாமான் மறிக்கை பைங்கண் பகட்டுரியான் தான் மாறான் பைங்கொன்றைத்தார் நான் விரும்பி யாசித்தால் புன்மையான இருக்கம்பூவையும் தாரான். மற்றவர்கள் கேட்டால் தெருளாத பால் மாறா மான் கன்றை கையில் உடைய பைங்கன் யானை தோளை போர்த்தவன் தான் அணிந்திருந்தும் பைங்கொன்றை மாலையை மறவாமல் தருவான். இது வஞ்சனை அல்லவா. கட்டளைக்கலைத்துறை தாரிளம் கொன்றை நல்லேறு கடாவித் தலைமை மிக்க ஏரிள மென்முலை பொன்மலையாட்டிக்கு ஏற்றே இவன் ஓர் பேரிளங்கொங்கை பிணாவொடும் கூடிப் பிறை கொழுந்தின் ஓரிளம் துண்டம் சுமந்து ஐயம் வேண்டி உளிதருமே. தெளிவுரை. இளங்கொன்றைத்தார் அணிந்து இடப வாகனத்தில் ஏறி தலைமை மிக்க இளமுலை நாயகியாகிய பார்வதி தேவிக்கு இவன் ஓர் பேரிளம் கொங்கை பிணாவாகிய கங்கையோடும் கூடி பிறைச்சந்திரனை சுமந்து பிச்சை ஏற்று எதற்காக அலைய வேண்டும் என்று தெரியவில்லையே. அகவல் உளிதரல் மடிந்து கழுது கண்படுக்கும் இடருரு முருகாட்டுச் சிறியல் பெரும புகர் முகத்துளைக்கை உறவோன்தாதை நெடியோன் பாக நின் சுடர்மொழி ஆண்மை பயின்று நாவலர்க்கு கிழர்தரு தீவினை கெடுத்தலோ எளிதே. பேய் உறங்கும் துன்பம் இந்த சுடுகாட்டில் இருக்கும் பெருமானே, விநாயகப் பெருமானின் தந்தையே, திருமாலை இடப்பாகத்தில் கொண்டவனே, நீர் திரிவதை விட்டுவிட்டு உன் சுடர்மொழி ஆண்மை பயிற்றும் நாவலருக்கு துன்பத்தை கொடுக்கின்ற தீவினைகளை அளிப்பது எளிதாகும். எளியமென்று எழுகி இகழாது நாளும் அழியமாச் செய்தாலும் ஐயோ தெளிவறிய வல்கையிலை நீள்
தெளிவரியவள் கையிலை நீள் பொறுப்பவான் தோய் மதிச்சடையாய் கொள்கையிலை மாட்குறை வளப்பம் பொருந்திய கைலமெலியுடையவனே, ஆகாயத்தில் உறையும் சந்திரனை சடையில் வைத்துள்ளவனே, நாங்கள் எளிமையானவர் என்று எள்ளிகளாமல் அரும் செய்ய வேண்டுகிறோம். இதுவே எங்கள் குறையாகும், வேறு நினைவு ஒன்றும் இல்லை. குறையா பலிவை கொள்க என் கோல் வளையும் கலையும் நிறையாய் கொண்டாய் இனி செய்வதன் தெய்வ கங்கை புனலில் பொறைவாய் ஒரு கடல் நெஞ்சுண்ட கண்டா பொடியணிந்த இறைவா இடுபுணக்காடா செம்மேனி அம்பேதியனே. தெய்வ கங்கை புனலில் பொறைபாய் கடல் விஷத்தை உண்டாய். நீலகண்ட பெருமானே, திருநீறு அணிந்த இறைவா, சுடுகாட்டில் வாசம் செய்பவனே, செம்மேனி வேதியனே, என் வளையல்களையும் ஆடையையும் கப்பமாக கொண்டாய். இனி செய்வது என்ன இருக்கிறது? குறையாத இந்த பிச்சையை ஏற்றுக்கொள்வாயாக என்பதாம். அகவல் கொஞ்சம் மேலும் வேதியர் பெரும விண்ணோர் தலைவர் ஆதி நான் முகத்து அண்டவானா செக்கர் நான் மறை புத்தோள் நாடா காசினமா மளவிடை பாகானின் மூவிலை நடுவேல் பாடுவதும் நாவலம் பெருமை நல்குவோய். எனவே வேதியர் பெருமா, தேவர்களுக்கு தலைவனே, ஆதியில் நான்முகத்தை உடைய அண்டவானா, சிவந்த நான்மறையோதும் தேவர் நாடா, கோபமிக்க காளையை வாகனமாக உடையவனே, உன் முத்தலை சூலத்தை பாடுவோம். நீ நாவன்மையாகிய சிறப்பை நல்குவோம் என்பதற்காக பாடுவதும் என முடிக்க. எனவே உலகெல்லாம் என்றிளைஞரேச எனவே பலி திருதி நாளும் சினவேங்கை கார்க்கையிலை நாட களிற்றீர் உரியலாட் போர்க்கையிலை பேசல் நீ பொய் பேசுகின்றாய் என்று இளைஞர் இகழ, உண்மையாகவே நீ நாள்தோறும் பிச்சை ஏற்று திரிகிறாய். சினவேங்கை கார்க்கையிலை நாடனே, யானைத்தோள் அல்லாமல் வேறு போர்வை இல்லை என்று பொய் பேசாதே என்பதாம். கலைத்துறை பொய் நீருரை செய்தீர் பொய்யும் பழியென போன பின்னை இந்நீள் கடைக்கென்று வந்ததீர் இனி செய்வதென்னே. செந்நீர் வளர் சடை திங்கட்பிளவொடு கங்கை வைத்த முன்னீர் பவளத் திரட்செக்கர் ஒக்கும் முதல்வனே. நீர் பொய் வார்த்தை சொன்னீர், யாம் பொய் கூற மாட்டோம். பிச்சைக்கென்று போன பிறகு இந்த நீண்ட வாசலுக்கு நீர் வந்ததில்லை. இனி என்ன செய்ய போகிறேன்? செம்மையான தன்மை கொண்ட வளர் சடை திங்கட் பிளவோடு கங்கை வைத்த கடலில் உண்டாகும் பவளம் போன்ற செந்நிறமாக காட்சி அளிக்கும் முதல்வனே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.